வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பார்க்கிங் ஸ்டோரிஸ். வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு புது கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ஒரு நரி ஒன்று இருந்துச்சான். அது ஒரு நாள் ஜாலியாக காட்டை சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சிங்கம் அது பின்னாடி வந்து பிடிச்சிட்டாரு. பிடிச்சு அப்பாடா எனக்கு சாப்பாடு கிடச்சிட்டு உன்னை நல்லா சாப்பிட போகிறேன்னு சொல்லிச்சான். அப்புறம் அந்த நரி என்ன பண்ணன்னு தெரியாமல் அது தந்திரமாக ஒரு யோசனை வந்துச்சு அந்த நரிக்கு. அந்த நரி அந்த சிங்கத்தை பார்த்து, இங்கே பாருப்பா சிங்கம், என்னையை கொண்டு நீ சாப்பிட்றலாம், ஆனால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நீ மறுபடியும் அலையணும். இதே இது என்னையை நீ உன் நண்பன் ஆக்கிக்கிட்டேன்னா நான் நானே சாப்பாடுக்கு ரெடி பண்ணிடுவேன், உனக்கு இறைய நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சிங்கம் பார்த்துட்டு எப்படி இது முடியும், சரி ஓகேன்னு சொல்லி, சரி நீ ஒன்று கொண்டு வா, எனக்கு சாப்பிட ஏதாவது ஒரு விலங்கை கொண்டு வா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த நரி என்ன பண்ணுது, சரி எப்படியோ உயிர் பழைச்சிட்டோம், எப்படியாச்சும் ஏதாவது ஒரு விலங்கு இங்கே கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருக்க கொஞ்சம் தூரமாக ஒரு மான் தெரிஞ்சிச்சான். அந்த மானுக்கிட்ட போய் சரி பேச்சை கொடுத்து பார்ப்போன்னு, ஹலோ மானு, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அந்த மான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தேன், அவங்கெல்லாம் கூட்டமாக வந்திருந்தோம் நாங்கள், இப்போ நான் அவங்கள தொலைச்சிட்டேன், பின்னாடி இங்கே புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதில் திடீர்னு பார்க்கும்போது அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, நான் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு. உடனே இந்த நரி, என் ஃப்ரெண்டு தான் காட்டோட ராஜா சிங்கம், நான் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னோடனே இந்த முட்டாள்தனமான மானும் சரி ஓகே நரி சாரை நம்புவோன்னு சொல்லிட்டு நரி கூட போயிடுச்சு. நரி கூட போன உடனே சிங்கத்திட்ட நரி இந்தாங்க உங்கள் சாப்பாடு அப்படின்னு சொன்னோடனே சிங்கம் அதை அடித்து சாப்பிட்டுட்டு. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, யாராவது எதாவது சொன்னால் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அதில் உண்மை எவ்வளோ இருக்குது, பொய் எவ்வளோ இருக்குன்னு நம்மளும் அதை ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இன்னொரு கதைகளை மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.